ஹலோ மக்களே, நாட்டில் நடக்கிற பிரச்சனையை தன்னோட படங்கள் மூலியமா சொல்லிட்டு வர ஒரு நல்ல டைரக்டர்னா நம்ம டைரக்டர் ராஜமுருகன் சொல்லலாம். பிகாஸ் இவர் இதுக்கு முன்னாடி ஒரு ரிப்போர்ட்டரா இருந்து அதுக்கப்புறமா தான் டைரக்டர் ஆகியிருக்காரு. இவரோட டைரக்ஷன்ல வந்த குக்கு, ஜோக்கர், மெகந்தி சர்க்கஸ், ஜிப்சி படங்கள்லாம் தொடர்ந்து இப்போ சசிகுமாரோட சேர்ந்து எடுத்த மூவி தான் மயிலாட். இப்போ இந்த படமும் ரிலீஸ் ஆகியிருக்கு. மூவில ஆக்டர் சசிகுமாரோட சைத்ரா ஜெயாச்சார், ஆஷா சரத், குரு சோமசுந்தரம், ஜெயபிரகாஷ்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ரியலி ஒர்த்தா இல்லையான்னு இந்த வீடியோல பார்க்கலாம். So without any further ado, let's start the review. முத்து சிற்பியா வர சசிகுமாரும் சுசீலாவா வர சைத்ரா அச்சாரும் தீப்பெட்டி ஆலையில வேலை செஞ்சுட்டு வராங்க. அங்க ரெண்டு பேருக்கும் லவ் செட் ஆகி கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ஆனா கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்ல சுசீலா மயங்கி விழ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை உடம்புல வருது. இதை சரி செய்ய வட்டிக்கு பணம் வாங்கி வைத்தியம் பண்ணிட்டு வராங்க. பட் ஆனா அவங்களுக்கு நோய் குணமாகாமலே இருக்கும். தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் கடன் வாங்கி வந்த காசு ஒரு கட்டத்துல 2 லட்சத்தையும் தாண்டி போகுது. இதனால பணத்தை திருப்பி கட்ட முடியாதுன்னு தெரிஞ்சதும் காசு கொடுத்தவன் முத்து சிற்பி அண்ட் அவரோட ஒய்ஃப் சுசீலாவோட கிட்னியை தர சொல்லி கேக்குறான். இதுக்கு பயந்து ஊரை விட்டு 2 பேரும் ஓடி போய் தப்பிச்சிடுறாங்க. இந்த சமயத்துல தான் அவங்க வேலை செஞ்சுட்டு வந்த தீப்பெட்டி ஆலையில ஒரு தீ விபத்து ஆகி முத்து சிற்பி அண்ட் சுசீலா இறந்து போனதா சொல்லி அந்த நிவாரண காசை வட்டிக்கார வாங்கிடுறான். இதை தெரிஞ்சுக்கிட்ட முத்து சிற்பியும் சுசீலாவும் ஊருக்கு திரும்பி வர அந்த கடன் கொடுத்தவன் 2 பேரையும் அடிச்சு அங்க இருந்து துரத்தி விட்டுறான். இதுக்கப்புறம் ஜேர்னலிஸ்டா வர குரு சோமசுந்தரத்தை பார்த்து நடந்த கதையெல்லாம் சொல்லி அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னு போராடுவாங்க. இதுக்கிடையில மினிஸ்டரா வர ஆஷா சரத்துக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும், அப்பதான் அவங்க உயிரோட இருப்பாங்கன்னு சொல்றாங்க. இதுல முத்து சிற்பியோட கிட்னி அவங்களுக்கு மேட்ச் ஆகிறதாவும் அந்த கிட்னி தந்தா அந்த மினிஸ்டர் பழைப்பாங்கன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, முத்து சிற்பி அந்த சுசீலாக்கு நியாயம் கிடைச்சதா, இதனால என்னெல்லாம் பிரச்சனை அவங்க சந்திச்சாங்க, மினிஸ்டருக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்களான்றத இந்த படத்தோட மீதி கதை. வழக்கம் போல இந்த மூவிலையும் முத்து சிற்பியா அந்த சசிகுமார் ஒரு ஸ்டன்னிங் பெர்ஃபார்மன்ஸ் தந்திருக்காரு. இவர் கூடவே சைத்ரா அச்சாரோ ரொம்ப ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸ் தந்திருந்தாங்க. இதை தவிர படத்துல நடிச்ச சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் லைக் குரு சோமசுந்தரம், ஆஷா சரத்லாம் கூட ரொம்ப நல்லா நடிச்சு படத்துக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. என்னதான் டைரக்டர் ராஜமுருகனோட லாஸ்ட் மூவி ஜப்பான் நெகட்டிவ் ரிவ்யூஸ் வாங்கி இருந்தாலும் அதெல்லாம் உடைக்கிற விதமா இந்த மயிலாட் படம் இருந்துச்சு. காசு இல்லாத ஏழை மக்கள் கிட்ட இருந்து எப்படி எல்லாம் ஏமாத்தி கிட்னி திருடுறாங்கன்ற ஸ்டோரியை பேக்ட்ராப்பா வச்சு ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நல்லா பிரசன்ட் பண்ணி இருந்தாங்க. இதை தவிர டைரக்டர் ராஜமுருகனோட மூவிஸ் எடுத்தீங்கன்னா அவரோட டைலாக்ஸ் எல்லாமே நறுக்குன்னு இருக்கும். அதை இந்த மூவில வச்சு வேற லெவல் பண்ணியிருக்காரு. ஷான் ரோல்டனோட மியூசிக், சினிமாட்டோகிராஃபியும் படத்துக்கு ஒரு நல்ல பேக் போனா இருந்துச்சு. மொத்தத்துல உங்களுக்கு டைரக்டர் ராஜமுருகனோட படங்கள்லாம் பிடிக்கும், அது கூடவே ஒரு நல்ல எமோஷனல் டிராமா பார்க்கணும்னா இந்த மயிலாட் மூவியை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். We'll see you on the next video. Bye.